கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திரு அவை திருவருகை கால முதலாம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நம்மை அழைக்கிறது. வாருங்கள், வருகை பாடலாக கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக என்னும் பாடலை பாடி திருப்பலியை மகிழ்வுடன் கொண்டாடுவோம். கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக, அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாயாகிடுக. கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக. மூவொரு கடவுள் வாழுமிடம், முழுமையாய் அன்பை காணுமிடம், நாம் ஒரு குலமாய் காட்டுமிடம், நற்கருணை தரும் பலிபீடம். கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக, அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாயாகிடுக. கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக. ஒன்றே குலமாய் வந்திடுக, ஒருவனே தலைவன் வணங்கிடுக, இன்றே குறைகள் கழுவிடுக, இருமனமின்றி வாழ்ந்திடுக. குலமே எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக, அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாயாகிடுக. கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக. திருவருகை கால மெழுகுவர்த்தியை ஏற்றும் வழிமுறை. இதுதான் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தைகளான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். இனியாவது ஆண்டவரே, பேசும் அடியான் கேட்கிறேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே,
எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு புதிய காலத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த காலத்தை திருவருகை காலம் என்று சொல்லுகின்றோம். 4 வாரங்களுக்கு இந்த திருவருகை கால வழிபாடுகள் மையமாக கொண்டு நடைபெறும். மேலை நாடுகளிலே இந்த திருவருகை காலத்தை மெழுகுவர்த்திகள் ஏற்றி வரவேற்பார்கள். அதுவும் 4 மெழுகுவர்த்தி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தி ஏற்றி கிறிஸ்மஸ் கிட்ட வருகிறதை காண்பது நமக்கு ஆன்மீக தயாரிப்பு செய்ய, நம்முடைய ஆன்மாவை தயார் செய்ய, அவருடைய முதல் வருகையை நாம் நினைவில் கொண்டு இன்று முதல் மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். ஆகவே இந்த மெழுகுவர்த்தி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஆகவே இது நம்பிக்கையின் மெழுகுத்திரி என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மனிதனாய் பிறப்பார் என்ற நம்பிக்கையை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்திருக்கிறதாக பைபிளில் பார்க்கிறோம். ஆபிரகாம் தொடங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க காலத்திலிருந்து இயேசுவின் வருகை வரையில், முதல் வருகை வரையில் அது நம்பிக்கையின் காலமாக கருதப்படுகிறது. நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தளராமல் இருக்க இந்த திருவருகை கால தயாரிப்புகள் நமக்கு உதவி செய்யும் என்று நாம் எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றோம். இந்த சிந்தனையோடு இன்றைய திருப்பலிக்குள் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும்
அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குளங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதுமில்லை, கண்ணால் பார்த்ததுமில்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைப்பிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடும் காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கன? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரைப் போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துச் சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவருமில்லை. உம்மை பற்றிக்கொள்ள முயல்பவர் எவருமில்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே, செவிசாயும். கொருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தல செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே, எம்மை
படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்திர திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு இன்றும் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க அவர் உங்களுக்கு இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டுவிட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாய் இருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை குறித்து விழிப்புணர்வோடு இருக்க மேலை நாடுகளிலே இது போன்ற ஒரு சின்ன சடங்கை செய்து வந்திருக்கிறார்கள் பல வருடங்களாக. இப்பொழுது ஆசியாவிலும் இந்த திருவருகை கால மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பதை நாம் ஒரு சடங்காக கொண்டு வருகிறோம். இந்த சடங்கு செய்கிறோமோ இல்லையோ, திருவருகை காலம்தான். இப்பொழுது சில இல்லங்களில் கூட சிலர் இந்த திருவருகை கால மெழுகுத்திரைகளை ஏற்றி வைக்கிறார்கள். அது நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றது. திருவெளிப்பாட்டின் முதல் ஞாயிறான இன்று வார்த்தைக்காக விழித்திருத்தல் அல்லது விழிப்போடு காத்திருப்போம் என்ற இந்த கருப்பொருளை இந்த திருநாள் நமக்கு, இந்த திருவருகை காலம் நமக்கு கொண்டு வருகிறது. வார்த்தைக்காக விழித்திருப்போம். யோவான் நற்செய்தி பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்க மாட்டார். வார்த்தை கடவுளாக இருந்தார், கடவுளோடும் இருந்தாய், அவர் வார்த்தை தான் மனு உருவானார், மனிதனிடையே குடிகொண்டார், வார்த்தை மனு உருவானார் என்று இயேசுவின் பிறப்பை அவ்விதமாக யோவான் எழுதுவார், யோவான் நற்செய்தியில். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டின் புதிய தொடக்க நாள். வாசகங்களெல்லாம் புதிய புத்தகங்களை தான் நீங்கள் பார்க்கணும். முதல் ஞாயிறு இன்று. கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பு காலம் இது. அவரின் வருகைக்காக காத்திருக்கும் காலம். அந்த புதிய வருகையின் மகிழ்ச்சியை நிறைவுடன் பெற்றுக்கொள்ள விழிப்புடன் நம்மை தயாரிக்கும் காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம் இந்த காலம். அடிமையின் பிடியிலிருந்து, அழிவிலிருந்து, துன்பத்திலிருந்து காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்திலே ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலமும் கூட இந்த காலம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் சரித்திரத்தை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால்
இந்த இஸ்ராயேல் மக்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். நீங்கள் கவனமாக இன்றைய திருப்பலியை செவிமடுத்திருந்தீர்கள் என்றால், இந்த மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முதுபெரும் தந்தையின் பெயர்களெல்லாம் சொன்னோம். ஆபிரகாமிலிருந்து தான் பைபிள் ஆரம்பமாகிறது, சரித்திரம். அதுக்கு முன்பாக இருந்ததெல்லாம் சரித்திரத்தில் நிகழ்ந்தது அல்ல. அது விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய சம்பவங்கள். ஆபிரகாமுடையிலிருந்து, தொடக்க நூல் ஆபிரகாமிலிருந்து சரித்திரம் இருக்கிறது. ஆகவே ஆபிரகாம், அவர் மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோபு, அந்த காலம் தொட்டு இயேசுவின் வருகை வரை இருக்கின்ற அந்த அவருடைய அந்த முதல் வருகையை நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இஸ்ராயேல் மக்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள், நாமும் காத்திருக்க வேண்டும். அன்றொரு நாள் இயேசு சொன்ன உவமை விளக்குகளுடன் மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் என்ற அந்த உவமையை நினைவு கொண்டு வருவோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடங்கி 13 வரை. அந்த 10 பேர் உவமையில் அந்த கன்னியர்கள் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். ஆகவேதான் இந்த காலங்களிலே நிறைய விளக்குகளை நாம் ஏற்றுவோம். இயேசுவின் பிறப்பின் வருகைக்காக காத்திருக்கின்ற காலம். எல்லா சமயங்களிலுமே விளக்கேற்ற ஒரு இந்த சம்பவம் இருக்கிறது. அது தீபாவளியாக இருக்கட்டும், அது ரமதான் பெருநாளாக இருக்கட்டும், அவர்களும் விளக்குகளை ஏற்றுகிறார்கள். ஆகவே அந்த 10 பெண்கள் விளக்குடன் சென்றார்களே, அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக, அதாவது கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். 4 மெழுகுவர்த்திகள் தயாராக இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒரு முறையே ஒரு மெழுகுத்திரியை ஏற்றுவோம். கிறிஸ்து பிறப்பை வரவேற்க காத்திருப்போம். மெழுகுத்திரியை உற்று பார்த்திங்கன்னா அது 3 மெழுகுத்திரி ஊதா, ஒன்று இளம் சிவப்பு. ஊதா 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 கலரு ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி நான் அவனுக்கு சலாம் போடணும் அப்படின்னு வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் படத்தில் ஒரு பாட்டு வரும், ஊதா ஊதா. அப்போ கேட்குறேன், ஏன் ஊதா கலரு? ஒரு மஞ்சள் கலர் வச்சுருக்கலாமே, ஒரு சிவப்பு கலர் வச்சுருக்கலாம் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கே மிகவும் பிரியமான கலரு வெள்ளையை வச்சுருக்கிறான், ஏன் ஊதா கலரு அப்படின்னு இங்கே கேட்கலாம். சரித்திரத்தை சற்று புரட்டி பார்த்தால் மனித சரித்திரத்தில் இந்த ஊதா கலர் அந்த காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க கலராக இருந்ததாம். மேலை நாடுகளில், இங்கே இல்லை, ஆசியாவிலாம் இல்லை, மேலை நாடுகளில் அரசர்கள் தான் ஊதா கலரை பயன்படுத்துவார்களாம். அரசர்களுக்கெல்லாம் அரசர் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் அதை நாம் நினைவுபடுத்த இந்த ஊதா கலரை திருச்சபையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு அரசரின் வருகையை நினைவு கூற, அதை நமக்கு கிறிஸ்து அரசரின் வருகையை. ஆகவே தான் ஊதா கலர். 3 வாரம் எதிர்பார்க்கும், 2 வாரம் 3வது வாரம் அந்த இளம் சிவப்பை நாம் ஏற்றுவோம். அது மகிழ்ச்சியின் கலர். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காத்திருப்பது என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாகி விட்டது. காத்திருக்கிறாங்க. நிலம் மழைக்காக காத்திருக்கிறது, மார்கழி மாதம் குளிர் பனிக்காக காத்திருக்கிறது, இரவு பகலுக்காக காத்திருக்கிறது, பகல் இரவுக்காக காத்திருக்கிறது, காற்று தன் வேகத்தை காட்ட புயலுக்காக காத்திருக்கிறது, ஒரு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. ஒரு மீன் ஓட, சின்ன சின்ன மீனெல்லாம் ஓட, பெரிய மீன் உருமீன் வருமளவும் ஒத்த காலில் அப்படியே மீன் குளத்தில் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குமா கொக்கு. மாணவன் தேர்வுக்காக காத்திருக்கிறான், படித்தவர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள், உழைத்தவர்கள் ஓய்வுக்காக காத்திருக்கிறார்கள். வாழ்க்கை மரணத்துக்காக காத்திருக்கிறது, மரணம் வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது. இப்படி காத்திருக்கிற காலத்தில் நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் கடவுளை தேடுகின்ற மக்களாகவும் இருக்கிறோம். இருவர் உள்ளம் என்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், இருவர் பாடுவாங்க. நதி எங்கே போகிறது கடலை தேடி,
நாளெங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி. கடைசி 2 வரி நான் சேர்த்தன போட என்ன போடுமா, நாம் எங்கே போகிறோம் நம் இயேசுவை தேடி. அப்படியே போட்டுக்கலாம், யார் யார் தேடிட்டு போகிறீங்கன்னு. இப்போ இந்த உலகம் எங்கே போகிறது, கொரோனாவுக்கு வேக்சின் தேடி போட்டுக்குங்க. தேடுகிறோம், ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். யாருக்காக காத்திருக்கிறோம், எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அதன் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த குழந்தை பிறந்தவுடனே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த தாய் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துடுறாளாம். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து விட்டது. பைபிளில் சொல்லப்பட்டது, இயேசு சொன்னது தான். ஒரு தாய் தன் குழந்தை பெற்றுவதற்கு முன்பாக எவ்வளவோ கஷ்டம், ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை பார்த்தவுடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இறைவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக, அவருடைய பிறப்புக்காக நாம் காத்திருந்து விழிப்போடு அதற்கு தயார் செய்ய இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய வாசகங்கள் மூலமாக வரவிருக்கும் வார்த்தைக்காக விழிப்பாயிருங்கள் என்ற இந்த வார கருப்பொருள் நமக்கு தெளிவாகிறது. முதல் வாசகமும் நற்செய்தியும் நாம் நம் தந்தையாகிய இறைவனுடைய பிள்ளைகள், அவர் நமது தலைவர் என்ற அடையாளத்தை நமக்கு நினைவூட்டி நம்மிடம் இருக்க வேண்டிய மனநிலையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. ஆக நண்பார் சகோதரர்களே, ஒரு தந்தையின் முன்னால் ஒரு குழந்தை வளரவும் கற்கவும் அன்பு செய்யப்படவும் வேண்டும். ஒரு குழந்தையானது தன் தந்தையால் பராமரிக்கப்பட வேண்டும். அவரால் அந்த குழந்தைக்கு பாடங்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த தந்தையிடம் கற்கவும் அவரை அன்பு செய்யப்படவும் அந்த குழந்தை வளருது. நம் வாழ்வின் உரிமையை, நம் விசுவாசத்தை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது இந்த உறவினுடைய இயக்கத்தின் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நம் தந்தையாகிய இறைவனோடு தொடர்ந்து இருக்க வேண்டிய பொறுப்பு இப்போது நம்மிடம் உள்ளது. தந்தையாகிய கடவுளோடு இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஆகவே தான் இன்றைய இயேசுனார், விழிப்பாயிருங்கள், தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள். இனி நாம் தூக்கமில்லா குழந்தையாக காத்திருக்க வேண்டும். மாறாக மீண்டும் மீண்டும் மும்முரமாக பங்கேற்கும் உறவிலே நுழைய அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நண்பார்ந்த சகோதரர்களே, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாட நாம் இறை அருளால் புத்துலகம் படைக்க அழைக்கப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்து பிறப்பு விழாவை நினைவு கூர்ந்து பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இந்த வருஷமும் நாம் கொண்டாடப் போகின்றோம். எப்படி கொண்டாடப் போகிறோம்னு தெரியல. இந்நிகழ்வு நம்மில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனவா? இந்த வருஷம் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாற்றம்? கொரோனா கோவிட்-19 இருக்கிறதுனால விட்டு விட்டு வெளியே போக முடியாது. சில இடங்களில் ஊரடங்கு சட்டம், சில இடங்களில் நடமாட்ட கட்டுப்பாடு, எங்கேயும் போக முடியாது. நல்லா வீடு வீடாக போவோம். கிறிஸ்மஸ் வந்தால் வீட்டெல்லாம் சாத்தி விட்டு வெளியே போயிடும், உலகமே சுற்றி வரலாம். அந்த காலத்தில் கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் பெத்லஹேமுக்கு போவாங்களாம். பெத்லஹேமில் போய் கிறிஸ்மஸ் கண்டாதான் கிறிஸ்மஸ்ன்னு மேலை நாட்டில் உள்ளவர்கள், ஐரோப்பா நாட்டில் உள்ளவர்கள், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ரோம் இந்த பகுதியில் உள்ளவங்கள்லாம் அங்கே போவாங்களாம். பெத்லஹேமில் போய் கூடுவாங்களாம். அவங்க பெத்லஹேமில் கூடிக்கிட்டு இருந்த பார்த்து தான் ஃப்ரான்சிஸ் அசிசியார் சொன்னார், நீங்கள்லாம் பெத்லஹேம் போக வேண்டாம், பெத்லஹேமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு இந்த லைஃபாக மக்களை நிப்பாட்டி வச்சு ஆடு மாடெல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த குடியிலே அவர் முதல்ல ஃப்ரான்சிஸ் அசிசியார் அறிமுகம் செய்திருக்கிறார். அதன் பிறகு இப்போ வியாபார நோக்கத்தோடு அது பொம்மைகள் செஞ்சு இப்போ எல்லா இடத்துலையும் குடியில் போட்டாங்க. எல்லார் வீட்லேயும் நேற்று ஒரு வீட்டுக்கு போன ஒரு வீட்டில் குடியில் செஞ்சு வச்சுட்டாங்க. 10 கிலோ கிறிஸ்மஸ் நாங்கள் செஞ்சு தயாராகிட்டோம் அப்படின்னாங்க. பார்க்க சந்தோஷமாக தான் இருந்துச்சு. யார் பார்க்க போகிறான்னு? யாரும் வந்து பார்ப்பாங்களா? கிறிஸ்மஸ் கேரளிங்கும் வரமாட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு ஜோடிப்பீங்க, அவங்களும் வரமாட்டாங்க. சொந்தக்காரங்க வருவாங்கன்னு ஜோடிப்பீங்க, இப்போ சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க. இப்போ நீங்களே ஜோடிச்சு நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு வீட்டில் உள்ளவங்கள. அது ஒரு வகையில் நல்லதுதான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம எங்கள் வீட்டில் கொண்டாடணும், தெருவில் தான் கொண்டாடணும், டவுனில் தான் கொண்டாடணும், மற்ற ஊரில் போய் கொண்டாடணும். இந்த வருஷமாவது குடும்பத்தோடு இருந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கோ. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் என் அன்பார்ந்த சகோதரிகளே, இறைவன் நமக்கு அருளும் இந்த புது வாழ்வு, இந்த புது வாழ்வை இந்த ஆண்டு நாம் குடும்பத்தோடு இணைந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். உண்மையில் சொல்லப்போனால் இறைவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக, பிறப்புக்காக நாம் காத்திருந்து விழிப்போடு அதற்கு தயார் செய்ய இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன.
மலர் பூ, மலர் வாசத்தை சந்திப்பதுண்டு, மலர் மனத்தை சந்திப்பதுண்டு. வானம் நிலவை சந்திப்பதுண்டு, நிலம் நீரை சந்திப்பது உண்டு. கடல் கரையை சந்திப்பதுண்டு, மயில் மேகத்தை சந்திப்பதுண்டு, குயில் சோலையை சந்திப்பது உண்டு. இவையாவும் அழகான சந்திப்புகள், ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. ஆனால் இவை யாவற்றையும் விட ஒரு அற்புதமான சந்திப்பு ஒன்று நம் நடுவே விரைவில் நிகழப்போகிறது. அந்த சந்திப்பு தான் விண்ணகம் மண்ணகத்தை சந்திக்க போகிறது. பாசம் பகையை சந்திக்க போகிறது. புண்ணியம் பாவத்தை சந்திக்க போகிறது. ஆம், கடவுள் மனிதனை சந்திக்க போகிறார். அதான் கிறிஸ்மஸ். அதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனை சந்திக்க வருகிறார். அன்று எசாயா இறைவாக்கினர் எசாயா 63ஆம் அதிகாரம் வசனம் 1-17 வரைக்கும் படித்து பாருங்கள். புதிய படைப்பு என்ற தலைப்பில் இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எசாயா சொல்கிறார், அவரால் அழைக்கப்பட்ட அந்த இறைவன் இன்று நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று எசாயா எழுதியிருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எந்த நேரத்தில் நம்மை சந்திக்க வருவாரோ என எண்ணி ஏங்கி தவிக்க நமக்கு, கடவுள் எப்போ வருவார் கடவுள் எப்போ வருவார்னு சந்திச்சு கொண்ட நமக்கு, திருச்சபை இந்த தாய், இந்த திருச்சபை என்ற இந்த தாய் இன்று இறைவன் பிறக்கப் போகும் காலத்தை நிர்ணயித்து அவரின் வருகைக்கு நம்மையே நாம் தயாரித்து கொள்ள நம்மை அழைக்கின்றாள். இந்த திருச்சபை அதான் டிசம்பர் 25 இயேசு பிறந்ததுன்னு ஒரு காலத்தை குறித்து வச்சுருக்கோம் இல்லையா? டிசம்பர் 25. சிலர் கேட்பாங்க, 25 தான் பிறந்தாரா அப்படின்னு. அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம். இந்த உலகத்திலே இயேசுவின் பிறப்பை 2 தினங்களில் கொண்டாடுகிறார்கள். ஒன்று டிசம்பர் 25, இல்லைன்னா ஜனவரி 6. ஆகவே நாமெல்லாம் டிசம்பர் 25 இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே கொண்டாடுகின்றோம். கத்தோலிக்க திருச்சபையில் ஆகவே டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறக்கப் போகிறார். 24ஆம் தேதி ராத்திரியை 12 மணிக்கு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வருவோம். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வர்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்போ சொல்லுவாங்க, 12 மணி பூசில் தான் சாமி பிறப்பாருன்னு. 12 மணியில் தான் இயேசு பிறக்கிறாரா? அப்போ வெள்ளனா வந்துடுவாங்க, பசங்க செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. 12 மணி பூசை முடிஞ்சால் தான் போகணுன்னு எங்கள் பாட்டிங்கெல்லாம் அடம் பிடிக்கும். ஏன்னா சாமி அங்கே தான் பிறக்கிறாராம். இப்போ நானும் சாமியாராய் எப்படா சாமி பிறக்கிறாரு, ஒவ்வொரு பூசையில் தான் பிறக்கிறாரு. இந்த வருஷம் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் பூசை ஆரம்பிச்சிடணும் போல இருக்குது. 10 மணிக்கு மேலே கோயிலெல்லாம் சாத்திடணும்னு சொல்கிறானுங்க சில இடங்களில். 12 மணி வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலே அது பெரும்பாடு. சில இடங்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேறு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். 12 மணிக்கு தான் பிறக்கிறாருன்னா அப்போ இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப பேருக்கு இல்லை. 12 மணிக்கு தான் அந்த குடியில் அந்த பேபி ஜீசஸை, குழந்தை இயேசு கொண்டு வந்து சாமியார் வைக்கிறார் அந்த காலத்தில். அதனாலும் அது 12 மணிக்கு தான் சாமி பிறக்கிறாராம். சாமி பிறக்கிறத பார்க்கணுன்னு இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் அந்த வயசானதுக்கு உட்காந்துருக்கோம் கோயிலில். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் டிசம்பர் 25 நிறைவடையுது இயேசு பிறப்பில். இந்த திருவருகை காலத்தின் தொடக்கத்திலே நமது பார்வையை மீண்டும் திசை திருப்ப தந்தை பிள்ளைகள் இறை உறவுகள் வழியாகவே நாம் நுழைய அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய அப்பா, நம்மளுடைய பிள்ளைகள் என்ற ரீதியில் ஆண்டவருடைய வார்த்தையான மணுமகன் வருகைக்காக நாம் காத்திருக்கும் போது மும்முற பங்கேற்பாளர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பங்கேற்க வேண்டும், பார்வையாளர்களால் மட்டுமில்லை. கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அளிப்பதே சுறுசுறுப்பாக செயல்படுவதின் பொருள் என இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். படித்து பாருங்கள் இன்றைய வாசகம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 3-9. தயாரிப்பு. எப்படிப்பட்ட தயாரிப்பு? திருச்சபை நம்மை ஆன்மீக தயாரிப்புக்கு அழைக்கின்றது. ஆனால் வீட்டை அலங்கரிப்பது, சுத்தம் செய்வது, கொண்டாட்டத்துக்கு தயாரிப்பது, பரிசுகள் வாங்க திட்டமிடுவது போன்ற செயல்களால் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு தயாரிப்பதிலே நாம் மும்முரமாக இருந்திருக்கிறோம் இதனால் வரையில். இந்த வருஷமும் இருக்க போகிறோம்னு நம்ம தெரியல. அதுதான் தயாரிப்புன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் தயாரிப்பு இல்லை. உங்களுக்கு ஒன்று அது செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்துட்டு? ஆனால் எவ்வாறு வார்த்தைக்கு சாட்சியம் அளிக்க முடியும்? வார்த்தையாக இறைவனுக்கு நாம் சாட்சியம் அளிக்கின்ற மக்களாக வாழ்வோம். குடும்பமாக கூட உட்காந்து ஜெபிக்கணும், தியானிக்கணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபம் சொல்லணும். அது செய்யும் இந்த வருஷம். அதுதான் நல்ல தயாரிப்பு, ஆன்மீக தயாரிப்பு. வெளி தயாரிப்பு, அலங்கரிப்பு மட்டும் போதாது. தேவையில்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் தேவை.
இந்த கொரோனா தான் வந்துருச்சு. இந்த காலத்தில் நேற்று ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, ஒரு படித்த பிள்ளை, ஃபாதர் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மரம் வேண்டுமா? 300 ரிங்கெட் தான், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வருது. கோலாலம்பூர் வரைக்கும் தான் வருதான், இங்கே வரலையா ஒன்றும். இங்கே வந்து அதுக்கு தனி டிரான்ஸ்போர்ட்டான், எக்ஸ்ட்ரா 100-200 வரலாம். 5 ஃபீட் 6 ஃபீட் உயரம் மரம், கிறிஸ்மஸ் மரம். நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அந்த 5 ஃபீட் 6 ஃபீட் மரத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் மக்கள் அந்த வெளி அலங்கரிப்பில் தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், கிறிஸ்மஸ் வந்துருச்சுடா மகனே, கோயிலுக்கு வரும் பொழுதே காடி அங்கேயே பார் கடை மணிக்கு நின்று ஒரு பொட்டி பீரை ஏற்றும், போய் மற்ற தண்ணி ஏற்றும் காடிக்குள்ளார. அவரும் எங்கள் நண்பரும் பேசி வருவாங்க, தயாரிப்பு பண்ணிட்டியா கிறிஸ்மஸ்க்கு? ஒரு பொட்டி வாங்கிட்டேன் தண்ணி, ஆட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம கிறிஸ்மஸ் ஓகே, தயாரிப்பு ரெடி அவங்களுக்கு. எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், பாவம் அவெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க மேலே, அவர் இந்தியா மனுஷன், இந்தியாவிலேருந்து வந்தவர் 12 வயசில், அவர் இந்தியாவில் அவர் பார்த்தது தானே அவர் சொல்லுவார். ஊரிலெலாம் வழக்கமாக அவர் காலத்து சொல்லுவாங்களாம், கர்த்தர் பிறந்தார் கல்லுக்கடையை திறந்தார், சர்வேஸ்வரன் பிறந்தார் சாராய கடையை திறந்தார்னு. கிறிஸ்மஸுக்கு பாருங்கள், இந்த தண்ணி அடிக்கிறதுங்க எவ்வளோ சந்தோஷமாக அடிச்சிருக்குதுங்க. கர்த்தர் பிறந்தார் கல்லுக்கடையை திறந்தார், சர்வேஸ்வரன் பிறந்தார் சாராய கடையை திறந்தார்னு. அவங்க அதுக்கு தான் ஏசுநாதர் பிறந்தாரா? புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, குடிச்சுப்பிட்டு குமாலம் போடுறது தேவராஜ்யம் அல்ல. கடவுளுடைய அருளிலே கடவுள் சிந்தனையை வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நம்ம இப்போ படிக்கிறோம். அந்த காலத்தில் அதுங்களுக்கு அது தான் தயாரிப்பு. ஒரு நல்ல ஒரு புது உடுப்பு வாங்கிடணும். அந்த காலத்தில் உடுப்பு வாங்கி கொடுத்துச்சிங்க பெருசுங்க. அந்த ஸ்கூல் சிலுவார் தான், அந்த நீல சிலுவார், வெள்ளை சட்டை வெள்ளை சப்பாத்து தான். இந்த காலத்தில் விதவிதமாக வாங்குறீங்க. அந்த காலத்தில் 8 பிள்ளை 10 பிள்ளை 6 பிள்ளை என்ன பண்ணுவாங்க? அவங்களால முடிஞ்சது தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் 1 பிள்ளை 2 பிள்ளை, அதுக்கு விதவிதமாக வாங்கி கொடுக்குறீங்க. காலங்கள் மாறி போய்விட்டது. அது ஒரு மாதிரியான தயாரிப்பு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் ஒரு புதிய தயாரிப்பு, இறை வார்த்தையிலே நாம் தயாரிக்கணும், இறைவனோடு நாம் வாழணும், இறை சிந்தையோடு வாழணும் என்பது அது இன்றைய தயாரிப்பு. அதுவும் இந்த கொரோனாவில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே தயாரிக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜெபம் சொல்லிட்டு நல்லா தூங்கிருங்கோ. எப்படி செய்ய போகிறீங்களோ தெரியல, உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகின் மாமன்னருடைய வருகைக்கு எவ்வளோ தயாரிக்கின்றோம், ஆனால் ஒரு கிறிஸ்து நம் உள்ளத்துக்குள்ளே வர நாம் எப்படிப்பட்ட தயாரிப்பை செய்ய போகிறோம்? எந்த நேரத்திலும் வரக்கூடிய ஆண்டவரை நாம் வரவேற்க எவ்வாறு விழிப்பாய் இருக்க முடியும்? இன்றைய குறுகிய நற்செய்தி தான். இன்றைய நற்செய்தி மார்க்கு 13ஆம் அதிகாரம் வசனம் 33 37 வரை. இதில் 4 தடவை இயேசு சொல்கிறார், விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள். ஆகவே இந்த கோவிட்-19 தொற்று இந்த திருவருகை காலத்தில் நாம் வித்தியாசமான முறையில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒரு தயாரிப்பு கொடுக்குது. எப்படிப்பட்ட தயாரிப்பு நம்ம செய்ய போகிறோம் தெரியல. த நியூ நார்மல் புதிய இயல்பு அல்லது புதிய விதிமுறைகளின் படி வாழ்தல். மாஸ்க் போட்டுக்கணும், நடமாட்ட கட்டுப்பாடு இருக்குது, அடிக்கடி கையை சானிடைசரில் கழுவணும், முகக்கவரி அணியணும், 1 மீட்டர் தள்ளி நிற்கணும், உட்காரணும், பழகணும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது. ஃபோன்காரனுக்கு தான் இந்த ரொம்ப சான்ஸ். இப்போது எல்லாம் ஃபோன்லேயே வந்துடும், எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிங்க செய்தியை. யாரோ ஒருத்தங்க பயனடைகிறாங்க, வேறு என்ன கிறிஸ்மஸ்க்கு. ஆக எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? இயேசுவின் வருகையை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் நண்பர் சகோதரர்களே 3 வருகையை பற்றி பேசுகிறோம். அட்வென்ட்னா 3 வருகை. இதை ஏற்கனவே புனித பெர்னாட் 1090ஆம் ஆண்டிலே பிறந்தவர். 1153 அவர் இறந்தார். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் பெர்னாட்டு. அவர் ஒரு துறவற மடத்துக்குள்ளே நுழைந்தார். அவர் நுழையும் பொழுது அவர் மட்டும் தனியாக நுழையில, இன்னொரு 30 பேரை ஒரு பணக்கார பையனெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு திருவுர மடத்தில் நுழைஞ்சு அந்த திருவுர மடத்துக்கு அவர் ஒரு தலைவராக ஆனார். அவர் ஒரு பெரிய ஒரு சன்னியாசியாக இருந்தார், ஒரு குரு. அவர் இந்த வருகை காலத்தை பற்றி, கிறிஸ்மஸை பற்றி அவர் சில பிரசங்கங்கள் எழுதியிருக்கிறார். அவர் இந்த 3 வருகையை பற்றி பேசுகிறார். 16 பிரசங்கங்கள் எழுதினாராம். அவர் 3 வருகையை பற்றி எழுதுகிறார். 3 வருகை, கிறிஸ்து வருகை காலம், அட்வென்ட் திருவருகைன்னு சொல்லும்போது. 1வது வரலாற்று இயேசுவின் வருகை. சரித்திரத்தில் இயேசு பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழும் இந்த பூமியிலே இயேசு மனிதனாய் பிறந்தார். அதான் முதல் வருகை. அதை தான் இந்த வாரம் நாம் ஹைலைட் பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்தி பேசுகிறோம். இயேசு எப்படி வந்தார், அங்கே வரும்பொழுது மக்கள் எப்படிப்பட்ட தயாரிப்போடு. 2வது வருகை, இயேசு வரப்போகிறார். போன வாரத்தோடு முடித்தோம். 2ஆம் வருகை, அவர் உலகத்தின் முடிவிலே வருவார். 2ஆம் வருகை.
அதுக்கு இடையில் இந்த 2 வருகைக்கு நடுவில் இயேசுவின் தினசரி வருகைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த 3வது வருகை. அதைத்தான் இப்பொழுது நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியில் மெழுகுத்தி ஏற்றி வைக்கிறோம், இந்த திருப்பலியை கொண்டாடுறோம். இப்போது நாம் வாழும் இந்த சூழ்நிலையில், இப்படி இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இயேசு நம்மோடு வந்து வருகிறார். அது முதல் வருகையை பற்றி பேசும்பொழுது யோவான் 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம் மகன் வழியாக அதை இந்த உலகத்தை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். உலகத்தை அழிக்கிறதுக்கல்ல, உலகத்தை மீட்க. இந்த கடவுளின் திட்டம் நிறைவேற மனுவுரு எடுத்து நம்மை போல ஒருவராக மண்ணில் பிறந்தார் இயேசு. அவர் இம்மானுவேல் என்று சொல்கிறோம். நம்மோடு கடவுள் இம்மானுவேல் என்றால். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நச்சு 28 மத்தேயு 28:20 படிச்சிங்கன்னா, இதோ உலகம் முடியும் நாளும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் இருக்கிறார். ஆகிய நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம், இந்த 4 வாரம், இந்த முதல் வாரம் திருப்பலி இன்றைக்கி ஆரம்பத்திலேயே குருவானவர் மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த திருப்பலியை நாம் வரவேற்றோம். அதில் என்ன சொன்னோம்? இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும் என்று சொல்லி மெழுகுத்திரி ஏற்றி வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் இந்த வரலாற்று பிறப்பு உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமையும் பூ உலகில் நன்மனதோருக்கு அமைதியும் கொணர்கின்றது. லூக்கா 12:40 இயேசு சொல்லியிருக்கிறார், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மணமகன் வருவார். ஏனெனில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலமும் நேரமும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த நாளுக்காய் வருகின்ற இயேசுவை மகிழ்ச்சியோடும் தகுதியோடும் சந்திக்கும்படி நம் விசுவாசத்தின் வழியாகவும் நற்செயல் வழியாகவும் தயாரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்போ வருவார் தெரியாது 2ஆம் வருகை. ஆனால் அதற்காக நாம் தயாரிக்கணும், நல்ல செயல்கள் எல்லாம் செய்யணும். ஒரு நடைமுறை உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். ஒரு உதாரணம் சரித்திரத்தில் நடந்த சம்பவம் தான். புனித ஜான் மரி வியானி, இவர் ஒரு பங்கு குருவானவர். ஜான் மரி வியானி 1786ஆம் ஆண்டில் பிறந்து 1859 இறந்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆர்ஸ் என்ற இடத்துல, ARS ஆர்ஸ், கியோடி ஆஸ்ன்னு வாங்க, அந்த இடத்துல ஹாஸ்னு கிராமத்தில் பங்கு தந்தையாக அனுப்புகிறாங்க. அந்த பங்குக்கு அவர் போகிறாரு. அந்த பங்குதில் உள்ள மக்கள் எல்லாம், நான் சற்று முன் சொன்னேனே, கர்த்தர் பிறந்தார், கல்லு கடை திறந்தார், சர்வேஸ்வரன் பிறந்தார், சாராய கடை திறந்தார். அந்த மாதிரி குடியும் கும்மாளமும் கூத்துமாக இருக்கிற ஊர் கிறிஸ்தவங்க தான். இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை. குடி வெறியில் மூழ்கி பாவத்தினால் இறைப்பிரசன்னத்தை இழந்து அந்த மக்கள் எல்லாம் ஆயினில்லாத ஆடுகள் போட்டிருந்தார்கள். அவங்க மத்தியில் போய் இவர் நற்செய்தியை போதிக்கிறாரு. சிரிக்கிறார்களாம், கேளுமாக பேசுகிறாங்களாம். அந்த காலத்தை ஃபாதர் பாலா வந்து பேசுவோம் 70ஆம் ஆண்டில். எங்கள் அப்பாலாம் பார்த்து இந்த சாமியர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைன்னாங்க. ஒரு வயசான கிழமை செத்து போயிட்டார். அவர் சொல்லுவார், என்னடி இந்த கேள்விக்கிட்ட சொல்கிறாரு எங்கள் பாட்டிக்கிட்ட, என்னடி சாமியார் இளம் வயசு பிள்ளைங்களோடு சுற்றிக்கிட்டு திரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்தார். ஃபாதர்கிட்ட சொல்கிறார், ஃபாதர் பாம்பு தெரியுமா, பாம்புக்கிட்ட விளையாடாதீங்க, அது எப்போயாவது நாள் கொத்தி போடும். அந்த பிள்ளைங்களாம் பாம்பு மாதிரி நீங்கள் எல்லாம் மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு கொத்தி போடும், பொம்பளை பிள்ளைங்கள கூப்பிட்டு வராதிங்கன்னு அந்த கிழமை சொல்லுது. சாமியாருக்கு அட்வைஸு. என் சாமியார் ஒரு அப்பா, அந்த பிள்ளைக்கு அப்பாவோட பிள்ளைங்கன்னு அப்படி நினைக்க பார்க்கல பற்றியா. அந்த காலத்தில் இப்படி குறுகிய இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அந்த ஊர். எந்த ஊர்? ஃப்ரான்ஸில் இருந்த அந்த ஆஸ் என்ற அந்த கியோடி ஆஸ் என்ற ஊர், அந்த ஊரில். அப்போ இந்த சாமியார் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. இந்த மக்களை எப்படி திருத்துறதுன்னு தெரியாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. யார்கிட்ட போவார்? கடவுள்கிட்ட தான் போவார். மரிவியானி என்ன செய்தாராம்? இந்த மக்களெல்லாம் அவர் பக்கம் திருப்புறத்துக்கு தவமும் ஜெபமும் செய்ய ஆரம்பித்தார். தன்னையே ஒடுக்கி கொண்டு ஜெபம் தவம் செய்தார். பல மணி நேரங்கள் முட்டிக்கால் போட்டு மன்றாடுவாராம். இறை அருளில் செயல்பட தொடங்கியது. கடவுள் அருள் அவர் மேலே இறங்க ஆரம்பித்தது. மக்கள் அவர் சொன்னதை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய மனமாற்றம் வந்தது. மணி கணக்கில் பாவசங்கிறது தொட்டியில் உட்காந்துருப்பாராம். அந்த பகுதியில் உள்ளவர்கள், அந்த ஊரில் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களெல்லாம் அங்கே பாவசங்கிறதுக்கு போவாங்களாம். அவங்க பாவசங்கிறத அவங்க வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னே இவர் சொல்லுவாராம், உன் பாவம் இதுதான்னு. அந்த அளவுக்கு அந்த சாமியார் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். ஜான் மரி வியானி. தம்பேனில் இன்றைக்கி அவர் பேரில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய, பார்த்தீங்களா, கடவுளுடைய செயலை பாருங்கள்.
அனைத்தையும் படைத்த கடவுள், அனைத்தையும் ஆளுகின்ற ஆண்டவர், அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் அதிகாரம் கொண்ட சர்வசக்தி படைத்த கடவுள், எளிமையான ஒரு மாட்டுக்குடிலில் பிறந்த அவரது வருகை நமக்கு தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலையும் என்பிக்கும் ஈடாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இந்த பிறப்பு ஒரு தாக்கத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டும். இம்பேக்ட் எங்களே சொல்லுவாங்க, அதாவது ஒரு தாக்கம், மிக ஆழமான விளைவை அது கொண்டு வரணும், ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி அந்த கியோடியாஸ் ஊரில் உள்ள மக்களெல்லாம் மனம் மாறி எல்லாம் கடவுள் பக்கம் திரும்பி வந்தார்களோ அதுபோல், எப்படி ஒரு காலத்தில் கர்த்தர் பிறந்தார், கல்லு கடை திறந்தார், சர்வேஸ்வரன் பிறந்தார், சாராய் கடை திறந்தார் என்று சொன்னேன். எங்கள் அப்பாவோட பையன் இன்றைக்கி நான் சாமியாராக இருக்கிறேன். அவங்களாம் திருந்தினாங்க, கடைசி காலத்தில் திருந்தினாங்க. சாவறதுக்கு முன்னே எல்லாம் கொஞ்சம் நல்லவங்களாக செத்து போனாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய். தந்தை பாலாவுக்கு நன்றி. வீடு வீடாக சென்று இந்த திருந்தாத ஜென்மங்கள் எல்லாம் திருத்தியவர் அவர். எத்தனையோ ஏச்சுகள் பேச்சுகள் காரி துப்பிலாம் இருக்கிறாங்க சாமியாரை, அத்தனையும் தாங்கி கொண்டு தான் அந்த மக்கள் மத்தியில் பணி செய்தார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இந்த வரலாற்று பிறப்பு வருகை உலக வரலாற்றையே கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிபி என்ற அந்த திட்டத்தில் கொண்டாந்துருச்சு. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது முதல் வருகை. ரெண்டாம் வருகை, இயேசுவின் வருகை இறுதி காலத்தில் நடக்கும். அது எப்பொழுது நடக்கும், அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் மூன்றாவது வருகையை பற்றி பேசுவது இடையில் வருது தினசரி வருகை. அருட்சாதன வாழ்விலே கடவுள் நம்மோடு கொள்கிறார, அதை நாம் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வாரங்களில். இப்பொழுது இன்றைக்கி இயேசு நம்ம மத்தியில் பிறந்தால் எப்படி பிறப்பார்? அன்றைக்கு பிறந்தார், அன்றைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் பிறப்பேன். ஆனால் இன்றைக்கு நம்ம மத்தியில் இயேசு பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் பிறக்கின்றார். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம், இந்த அருட்சாதனங்களை கொண்டாடும் பொழுதெல்லாம் இயேசு அங்கே பிறக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் நல்ல செயல் செய்ய போகும் பொழுது, மத்திய 25, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்னு சொல்கிறாரே. உதவிகள் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த இயேசு மீண்டும் வருகின்றார். அவருடைய வருகை ஆகிய வாழ்வின் பல்வேறு தருணங்களில் தம் அன்பாலும் தாராள உள்ளத்தாலும் மற்றவர்களை மன்னிக்கும் மனத்தாலும் இயேசு நம்முள் வருகிறார். இதை நாம் உணர வேண்டும். ஆகவே தான் திருவெளிப்பாடு அதிகாரம் 3:20 சொல்லுது, இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்று சொல்கிற இயேசுவை தக்க முறையில் என் அன்பார்ந்த சகோதரர்களே நமது உள்ளத்திலே வரவேற்க ஒவ்வொரு நாளும் நாம் தயாரிப்போடு காத்திருப்போம். இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டதைப் போல தம்மை நம்பியிருப்போருக்குள் செயலாற்றும் கடவுள் மகிழ்ச்சியும் நேர்மையும் கடைப்பிடிப்போருக்கும் அவர் வழிகளை நினைவு கொள்வோருக்கும் துணை செய்ய வருகின்ற கடவுள் இறுதி நாளில் நிச்சயம் வருவார். அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தாலும் நற்செயல்களாலும் நிலைத்து நின்று கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி பெறுவோம். இறுதி நாளில் வருவார். இடையிலையும் வந்துடுவார். அது நமக்கு ஒரு அழைப்பு வரும். திடீர் மரணம் வந்துருச்சுன்னா அது ஒரு அழைப்பு தான். ஆகவே நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம கடவுளோடு நிலைத்து இருக்கணும். அவளோடு காத்திருப்போருக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு பைபிள் ஒரு நல்ல சாட்சி. பைபிளிலிருந்து 2 உதாரணங்கள். லூக்கா 19:1-10 வரைக்கும் படிங்க. இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்த குள்ளன் சக்கேயுவுக்கு மீட்பு கிடைத்தது. ரெண்டாவது ஒரு பிறவிலே குருடன் பார்த்தமேயு. மார்க்கு 10:46-52 படியுங்கள். அத்தனை கூட்டத்திலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்த பிறவி குருடன் பார்வை பெறுகிறான். ஆகவே நாமும் இந்த காலத்திலே, இந்த திருவருகை காலத்திலே நம்மை நாம் தயாரிப்போம். ஆகவே தான் எனக்கு இந்த தயாரிப்பு செய்துகிட்டு இருக்கும்போது ஒரு பழைய படம், அந்த கால சின்ன பிள்ளையில் ஒரு திருவிழா, ஒரு இந்துக்காரங்க திருவிழாவில் தியேட்டரில் போட்ட ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் எனக்கு என்னை தொட்டது மிகவும். இந்த தயாரிப்புக்கு அது ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு வருகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அகத்தியர் என்ற படத்தில் வரும் ஒரு பாட்டு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்,
உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. சமயம் யாவும் தழைத்திடவே, சமயம் யாவும் தழைத்திடவே. சத்தியம் என்றோ நிலைத்திடவே, சத்தியம் என்றோ நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தேயு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று நம் ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தைகளிலே நம்ம முழு எதிர்நோக்கியும் வைத்து மன்றாடுவோம். திருத்தந்தை, ஆயர்கள், அருண்பணியாளர்கள், துறவற சகோதர சகோதரிகள் யாவரும் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் கத்தோலிக்க திரு அவைக்கு விழிப்பாயிருந்து இறைப்பணிகளை நிறைவேற்றுவதில் ஈடுபாடு காட்டிட அவர்களுக்கு வல்லமை அளித்திட மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இறைமகனின் வருகைக்காக காத்திருக்கும் அனைவரும் இத்திருவருகை காலத்தை எளிமையானவர்களாக்கும், ஏழைகளுக்கும் தேவையில் இருக்கிறவர்களுக்கும் உதவுவர்களாக வாழ்ந்து தங்களை தயாரித்து கொள்ள உதவிட ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். எப்பொழுதும் இறைவன் முன்னிலையில் தாழ்ச்சி நிறைந்தவர்களாயும் முழுமையாய் அவரை பற்றி பிடித்து கொண்டிருப்பவர்களாயும் இருக்க செருக்கு நீங்கி வாழும் வரம் கேட்டு ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும்.
உலக மக்கள் யாவரும் இருளை நீக்கி ஒளியை அளிக்கும் இறைவனின் வரவை விழிப்பாயிருந்து எதிர்கொள்ள அருள் தரும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். அன்புடன் நாங்கள் அளிக்கும் பொருளை அருள் கரம் விரித்தே ஏற்பீரிறைவா, ஏற்பீரிறைவா. அன்பினை வளர்க்கும் ஒருமை விளைத்த அப்பமும் ரசமும் ஒன்றாயினைத்து, ஒன்றாயினைத்து. அன்பினை வளர்க்கும் ஒருமை விளைத்த அப்பமும் ரசமும் ஒன்றாயினைத்து, ஒன்றாயினைத்து. அன்புடன் நாங்கள் அளிக்கும் பொருளை அருட்கரம் விரித்து ஏற்பீரிறைவா, ஏற்பீரிறைவா. வாழ்வினை வழங்கும் அப்பம் வழியாய் வாழ்வையே இறைவா அன்பாய் தந்தோம், அன்பாய் தந்தோம். வாழ்வினை ஏற்று இறைவா உந்தன் வாழ்வினை வாழும் வரத்தை தருவீர், வரத்தை தருவீர். அன்புடன் நாங்கள் அளிக்கும் பொருளை அருட்கரம் விரித்தே ஏற்பீரிறைவா, ஏற்பீரிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக COVID-19 என்ற இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தோர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே 4 முறை விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கும் தேவன். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென்.
நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம். எமது குறையை தீர்க்கவும் கருணை, உமது நிறைவை ஈந்தவும் பெருமை. எமது குறையை தீர்க்கவும் கருணை, உமது நிறைவை ஈந்தவும் பெருமை. அனைத்தும் போற்றி வானவரோடு, அனைத்தும் போற்றி வானவரோடு ஆலயத்தில் நன்றி பாடிடுவோம், ஆலயத்தில் நன்றி பாடிடுவோம். நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகில் இருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அறிந்திட என களிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய், நீரென்றும் அனைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின்
என் வாழ்வின் செல்வமையா